ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கோம். எல்லோரும் அப்படி தான் இருக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிறோம். இன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் நாள். ஸ்பெஷல்னால் ரொம்ப ஸ்பெஷல் நாள், ரொம்ப பியூட்டிஃபுல் டே எங்களுக்கு. அது என்னன்னா சுபாஷோடைய பிறந்த நாள். ஹாப்பி பர்த்டே சுபாஷ். தேங்க்யூ. ட்ரெஸ் நல்லா இருக்குப்பா. ட்ரெஸ் அவங்க அப்போ தான் எடுத்து கொடுத்தாரு. என் கிஃப்ட் பார்த்தீங்கன்னா சுபாஷ் செயின் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். சின்ன வயசுலேருந்தே அவனுக்கு செயின் ரொம்ப பிடிக்கும். விற்கிற செயின் கைத்தில் போட்டால் கைட்டவே மாட்டான், அடம் பிடிப்பான். இம்ம துண்டி இருக்கும் போதுலேருந்தே இத்தனை வருஷம் எடுத்து தர முடியல. இது 15வது வருஷம் பிறந்த நாள் சுபாஷுக்கு. இந்த வருஷம் குதிரை வந்தது. அமைஞ்சது சாரி. நிறைய என்ன சொல்கிறது, பெருசு எடுத்தானு தான் ஆசை. ஆனால் நம்மளால இன்னைக்கு இந்த வாட்டி இதுதான் முடிஞ்சுது. நல்லா இருக்குதாவா? சூப்பராக இருக்குப்பா, சூப்பராக இருக்குப்பா. தேங்க்யூ. சரிவா. ஐயோ, செயின் குத்துதுக்கா. தேங்க்யூ. சத்யா, என்னவா இன்னைக்கு ஒரு நாள் தானே, சாயந்தரமா போட்டுன்னு போயிடுமா ஃபங்க்ஷன்? இல்லைப்பா, சாயந்தரம் தம்பி நாளைக்கு ஃபங்க்ஷன் இல்லை, சாயந்தரம் ஊருக்கு போகிறேன். அவனுக்குன்னு வாங்கி கொடுத்தா அவனுக்கு கொடுத்துரு. அதுக்காக நான் போட்டுக்கூடாதா? போட்டுக்கூடாது. அவனுக்குலாம் ஒன்றும் இல்லை. நானா எப்போ பார்த்தாலும் இந்த மாமியார் தொலை தாங்க முடியலப்பா எனக்கு வீட்டில். இந்த செயின் எடுத்துன்னு வந்தப்போ கேத்தியை பார்க்கணுமே. அவனுக்குன்னா எல்லாரும் செய்வீங்க, அவனுக்கு எல்லாம் வாங்கி கொடுங்க, அவனுக்கே வாங்கி கொடுங்கன்ட்டு அப்புறம் கொலுசு வாங்கி கொடுத்தேன். அப்போ அமைதியாக. யூஸ்வலாக சுபாஷ் பர்த்டே செலிப்ரேட் பண்ணுற மாதிரி இல்லாமல் இந்த முறை கொஞ்சம் வித்தியாசமாக செலிப்ரேட் பண்ணணுன்னு அவங்க அம்மா டிசைட் பண்ணியிருக்காங்க. நான் சொல்லிட்டு இருப்பேன், ஆனால் அவங்க அம்மா வந்து செயலில் இறங்கிடுவாங்க. அந்த மாதிரி இந்த வருஷம் இறங்கிட்டாங்க செயலில். அது என்னன்றது தான் பார்க்க போகிறோம். வாங்க ஃபஸ்ட்டு கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாம். எப்பவும் போகிற அம்மன் கோவில் தாங்க, கட்டப்புட்டால் அம்மன் கோவில் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ட்ராக்குக்கு அம்மன் கோவில் இருக்கும். இங்கே தான் எல்லா அக்கேஷனுக்கும் போவோம். சுபாஷ் அவங்க சித்தி, அவங்க புள்ளன்னா இந்த அம்மாவுக்கு அவ்வளோ அன்பு, லவ். அதனால எப்போ பாரு இவனை திட்டுறதே வேலையாக வச்சுருப்பாங்க. அவன் மூஞ்சி வந்து இவர் மூஞ்சி மாதிரியா இருக்கும். இவர் திட்ட முடியாம நான் மொத்த கோவத்தை அவன் மேலே காட்டுறது. ஹாப்பி பர்த்டே. நம்ம வந்துருக்கிற இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா இது அபயக்ஷேத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே வந்து மாற்றுத்திறனாளிகள், அதாவது மனநல பாதிக்கப்பட்டவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அவங்களுக்காக உணவு கொடுக்கறதுக்காக தான் நம்ம இங்கே வந்திருக்கோம். இதுதான் மீனம்மா ஆசைப்பட்ட ஒரு விஷயம். ఇవాళ చాలా సంతోషంగా ఉంది. శ్రీ సుభాష్ 15th హ్యాపీ బర్త్డే సందర్భంగా అభయ క్షేత్రంలో ఉన్నటువంటి 200 మంది ఫిజికలీ అండ్ మెంటలీ రిటార్డెడ్ వాళ్ళకి అన్నదాన సేవా కార్యక్రమం అందించడమే నిజమైనటువంటి సేవ இங்கே இருக்கவங்க எல்லாரும் மனநோயால் பாதிக்கப்பட்டவங்க, மனநிலை சரியில்லாதவங்க இருக்காங்க. நம்ம அவங்க முன்னிலே கேக் வெட்டி எல்லாருக்கும் வந்து அந்த கேக் கொடுத்து அவங்க முகத்தில் சந்தோஷத்தை பார்க்கும்போது உண்மையாக ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. இது சுபாஷ்க்கு அவங்க ஹாப்பி பர்த்டே அப்படின்னு எழுதின ஒரு கிரீட்டிங் கார்டு. இவங்களுக்கு மொத்தமாக 5 பில்டிங்ஸ் இருக்குது. எல்லா பில்டிங்லும் நம்மளால் போக முடியல. ஒரு 2 பில்டிங் மட்டும் போயிட்டு அங்கே சாக்லேட்ஸ் எல்லாருக்குமே கொடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து சாப்பாடு பரிமாற ஆரம்பிச்சிட்டான் சுபாஷ். బాగున్నారా? థ్యాంక్ యూ. నమస్తే అండి. ఇవాళ అభయ క్షేత్రంలో ఉన్నటువంటి 200 మంది ఫిజికలీ అండ్ మెంటలీ రిటార్డెడ్ వాళ్ళకి అన్నదాన సేవా కార్యక్రమం అందిస్తున్నారు సుభాష్ పుట్టినరోజు సందర్భంగా. మీరు కూడా మీ యొక్క బర్త్డేస్ కానీ వెడ్డింగ్ యానివర్సరీస్ కానీ ఇంకే అకేషన్ అయినా కూడా అభయ క్షేత్రంలో ఉన్నటువంటి ప్రతి ఒక్కరి బ్లెస్సింగ్స్ మీరు కూడా వచ్చి తీసుకుంటారని మనస్ఫూర్తిగా కోరుకుంటూ, ఎప్పుడో ఒకసారి వచ్చి వాళ్ళతో కలిసి కొద్దిసేపు టైం కూడా స్పెండ్ చేస్తారని మనస్ఫూర్తిగా కోరుకుంటున్నాం. అలాగే మీ ఏరియాలో కూడా ఎవరైనా అనాథలుగా ఉన్నారు అంటే అభయ క్షేత్రానికి 365 రోజులు ఎప్పుడైనా తీసుకొని వచ్చి జాయిన్ చేయొచ్చు. ఆల్వేస్ అవర్ డోర్స్ ఆర్ ఓపెన్ అండి. థ్యాంక్ యూ సో మచ్ అండి. మీ అందరినీ ఇలా కలుసుకునే అవకాశం ఇచ్చినందుకు మరొక్కసారి అభినందనలు తెలియజేసుకుంటున్నాం. థ్యాంక్ యూ. அனிதா, மொத்தமாக 5 பில்டிங் இருக்குது. 1 2 அந்த பக்கம் 1 3, நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தது 4, இன்னொரு பில்டிங் இருக்கான். 5 பில்டிங்குமா மொத்தமாக சேர்த்து 202 பேர் இருக்காங்க. இன்றைக்கி தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா 200 பேர் இருந்தாங்க. இப்போ 2 பேர் ஆட் ஆகிட்டாங்க. எல்லா இடத்துலையும் போயிட்டு நம்மளே சாப்பாடு பரிமாறினா நேரம் ஆகிடும் அப்படின்றதுனால ஒரு இடத்துல மட்டும் சாப்பாடு கொடுத்தோம், மற்ற இடத்துல அவங்களே கொடுத்துட்டு சொல்லிட்டோம். ரொம்ப நாளாக மீனம்மா வந்து எதை செய்யணும்னு நினச்சாங்களோ அதை முடிச்சிட்டோம்.
ஹாப்பியா? ஹாப்பி. சுபாஷ் பர்த்டேக்கு இது பண்ணணும், கேத்ரின் பர்த்டேக்கே பண்ணணும்னு பார்த்தோம், முடியல. பட் இந்த முறை சுபாஷ் பர்த்டேக்கு பண்ணிட்டோம். இது பார்க்கும்போது மறுபடியும் வரணும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க இவங்க. பட் இந்த முறை வந்து நார்மல் லஞ்ச் கொடுத்தோம், இது நம்மளால் முடிஞ்சுது. இதே பார்த்தீங்கன்னா எனக்கு என்னுடைய சம்பளத்தில் பாதி சம்பளம் தான் இதுக்கு செலவழிக்க வேண்டியதாக போச்சு. சந்தோஷம் தான் எங்களுக்கு. ரொம்ப நாளாக 2 பேர் முடிவு பண்ணிட்டே இருந்தோம், எடுத்துன்னு போயிட்டு அன்னதான சாப்பாடு கொடுக்கணும்னு சொல்லிட்டு. இவரும் சரி போகலாம்ப்பா சொல்லிட்டு இருந்தார். நான் இந்த வருஷம் கண்டிப்பாக சுபாஷ் பர்த்டே கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொன்னேன். சரிம்மான்னு வார்த்தை சொல்லியே இருந்தார். நைட்னா பண்ண கூட்டின்னு போயிட்டேன். அதெல்லாம் முடியாது, நாளைக்கு கொடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டு இன்னும் மனசு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லாம் சாப்பிடும்போது பார்த்தேன், மனசு ரொம்ப நிறைவாக இருக்குதுங்க. நாங்கள் இந்த வீடியோவை பதிவிடணும் அப்படின்னு நினைக்கல. ஆனால் மீனம் பார்த்தீங்கன்னா இல்லைங்க போடுவோம் வீடியோ, இல்லைம்மா எதனா விமர்சனம் வரப்போகுது அப்படின்னு சொன்னேன். இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் போடுங்க, ஏன்னா இது வந்து அவங்களுக்கும் கொஞ்சம் நம்ம ப்ரமோட் பண்ண மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்காக தான் வீடியோ எடுத்து போட்டோம். மற்றபடி இது வீடியோ போடணும் அப்படின்ற கான்செப்ட் மட்டும் இல்லை, பட் ஹெல்ப் பண்ணோம். ஏன்னா ஒரு கட்டத்தில் நமக்கும் வந்து இல்லாத ஒரு நிலைமை இருந்தது. அந்த நிலைமையிலேருந்து இன்றைக்கி வந்து ஒருத்தருக்கு ஒரு வேளை சாப்பாடாச்சும் நம்மளால் போட முடியுது அப்படின்னும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப மனநிறைவாக இருக்குது. இந்த சிச்சுவேஷன் அதாவது இந்த மாதிரி ஒரு நிலைமையை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்ததுக்கு இறைவனுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். எங்கள் மேலே ஆதரவு காட்டுற உங்களுக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். டாட்டா பாய்.